அந்த அளவுக்கு இது சுலபமானதா இருந்தா நானே அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டேனா மாரியப்பா? பின்ன என்ன விளையாட்டு இதெல்லாம்? இதெல்லாம் அந்த மகமாயோட விளையாட்டு. நமக்கே அவ விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. நேத்து என்னமோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி மண்ணுக்குள்ள கல்லால போட்டு அவளை புதைச்சல்ல? அதுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அந்த மகமாயி இங்க புதைஞ்சுதான் கிடக்குறா, ஆனா வெளியிலையும் விளையாடிக்கிட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னத்தை கண்டுபிடிப்பியோ சீக்கிரமா கண்டுபிடி. என்னோட ஜீப்ல, பெட்ரோல் டேங்க்ல, வீட்ல எங்க போனாலும் உட்கார்ந்தா நின்னா எல்லா இடத்துலயும் வெறும் கல்லுதான். எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்லு. காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாம நானும் அவஸ்தைப்பட்டு இருக்க மாரியப்பா. உடனே அந்த விருப்பாக்ஷனை வர சொல்லு. குண்டாச்சாரி, ஸ்ரீகாந்தா, ஹரிஷா, எதுக்கு இப்படி எல்லாரும் வாயை திறந்துகிட்டு நிக்கிறீங்க? இதையெல்லாம் தண்டாரப்பட போறீங்களா? திரைய இறக்குங்க, கதவை சாத்துங்க, பஞ்சாக்சரிய கூப்பிடுங்க, இன்னும் 2 ஆளுங்களை கூப்பிட்டு இதையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. பக்தர்களுக்கு விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாம ஊருக்குள்ள பரவி பெரிய கலட்டாவாயிடும். யாருக்கு தெரிய வேண்டாம். ஏன் நிக்கிறீங்க? போகிறேன்.
சீக்கிரமா எடுங்க எல்லாத்தையும். ஐயா, அது இந்த கல்லு விஷயம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜனங்க எல்லாரும் நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் நிர்வாகிங்க எல்லாரும் அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க. அதனாலதான் இந்த கோவிலோட புனிதத்தன்மை கெட்டு போச்சு. அதனால தடங்கள் வருது, அபசகனங்கள் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. நாம என்ன செஞ்சோமாமா? ஏதாவது கெட்டது நடந்தா கோவில் நிர்வாகத்துல பழிபடுவாங்க. அப்படின்னா இந்த கோவில்ல எங்களால நல்லதே நடந்தது இல்லையா? அதை இது வரைக்கும் யாராவது புகழ்ந்திருக்காங்களா? இல்ல வெளியில இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பெரிய பண்டிதர்களா? எல்லா இடத்துலயும் எல்லாமும் இருக்கும். பக்தர்கள்னா யாரு? செஞ்ச பாவங்களை எல்லாம் கொட்டுறதுக்கு இங்க வர்றவங்க. அதை சுத்தி பண்றதுக்காகத்தான் நம்ம பூஜை புனஸ்கார ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் உண்மையை சொல்லணும்னா கோவிலோட புனிதத்தன்மை கெட்டது கோவில் நிர்வாகிகளால கிடையாது, பக்தர்கள் கொண்டு வந்து குவிக்கிற பாவ மூட்டைகளால தான். இது அவங்கள்ட்ட போய் சொல்லு. இந்த அளவுக்கு கேட்டுக்கிற பொறுமை அவங்களுக்கு எங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்க. சரி, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்ட விடு. அப்புறம் நானே போய் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்களா போய் உங்க வேலையை பாருங்க. சாஸ்திரங்களே, எல்லா கல்லும் காலியாயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. இனி கவலை வேண்டாம். வாங்க, கதவை திறக்கலாம். ஏய் மகமாயி, நான் உன்னை கட்டி போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நீ என்கிட்ட மாயாஜாலம் காட்டுறியா? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லு.